இப்போ கொலை கொள்ளைகள்னால் உடனே இவங்க ஆட்சியில் இருக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுப்பாங்க. இப்போ இந்த மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் போன ஆட்சியில் எவ்வளவு கொலைகள், இந்த ஆட்சியில் எவ்வளவு கொலைகள் அப்படின்னு சொல்லிட்டு 7.43% குறைந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கொலை அப்படின்னா திமுக ஆட்சியில் என்ன சொன்னாங்க, அது அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக திமுக மறைமுக கூட்டணி இப்போ நேரடி கூட்டணியாக மாறிவிட்டது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. மாறினா உங்களுக்கு என்ன வந்தது? இல்லை மாறக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? இல்ல, பாஜகவுக்கு எதிரான நிலையில தான் திமுக நீண்ட நெடிய காலமாக அரசியல் செய்துட்டு இருக்காங்க. நீங்க பாஜகவில் இருந்து தானே வந்தீங்க. இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக அரசியல் செய்யும் போது அப்போ பாஜகவுக்கு எதிராக அரசியல் செஞ்சவங்க பாஜகவோடு சேர்ந்து அரசியல் செய்யறது என்ன தப்பு சொல்லுங்களேன். நீங்க ஆரம்பத்துலேருந்தே தாவேகா அப்படின்னா பரவாயில்ல. இல்லை அதிமுக, அஃப்கோர்ஸ் அதிமுகலையும் இருந்தார்ல அவர், ஏதோ அதிமுகலேருந்து தாவேகா இப்போ தான் நிறைய பேர் போயின்னு இருக்கிறாங்களே, அந்த மாதிரி ஏதாவது போனால் கூட சொல்லலாம். உங்கள் ஆரம்பமே பாஜக. இல்லை, மக்கள் ஏற்றுக்குவாங்களா சார்? ஏன்னா மக்கள் ஏன் ஏற்றுக்க மாட்டாங்க? இல்லை, நீண்ட நெடிய காலமாக பாஜக எதிர்ப்பு, சனாதன ஒழிப்பு அப்படின்னு சொல்லி பயணிக்கக்கூடிய திமுக பாஜக கூட கை கோர்த்தாங்க அப்படின்னா எப்படி சார்? ஏன்னா இவங்களுடைய வாக்கு வங்கியே பாஜக எதிர்ப்பு தான். இதே திமுக பாஜகவோட கூட்டணியில இருந்து மந்திரி சபையிலலாம் இருந்தாங்க. என்ன பண்றது, ஊழல் குற்றச்சாட்டு பெண்டிங்ல இருக்குது கேஸ் அப்படின்னும் போதே அவங்கள கூட சேர்த்துக்கின்னு நீங்க கேட்டீங்களே அந்த லஞ்சம் ஊழல் ஒழிப்போம் அப்படின்னு கேஸ் பெண்டிங்ல இருக்கவங்களாம் கூப்பிட்டு உட்கார வச்சிக்கின்னு நீங்க ஊழலை ஒழிப்போம்னு சொன்னா சிவா, இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா? கலந்துக்கினா தான் என்ன தப்பு? ஏங்க இங்க கவர்னர் கொடுக்குற டீ பார்ட்டியில் முதலமைச்சரே கலந்துனது இல்லையா? இல்லை, ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கினாங்களா இல்லையா? ஒரு சில கூட்டணி கட்சிகள் திமுகவோட இருந்தவங்க நாங்கள் போக மாட்டோம்னு சொன்னாங்க. அப்போ அவங்களே போனாங்க. இத்தனைக்கும் கவர்னருக்கும் இவங்களுக்கும் எவ்வளோ மோதல் இருந்தது அப்படின்றது தெரியும். அதே மாதிரி தேநீர் விருந்தில் கலந்துக்கணும்னு சொன்னால் தப்பு என்ன இருக்குது இதில்? இது ஒன்றும் இல்லையே. பாருங்க, கட்சி பேர் மாறி இருக்கலாம், முதலமைச்சர் மாறி இருக்கலாம், ஆனால் நடவடிக்கைகள் எதுவும் மாறின மாதிரி தெரியலையே. ஒரு சில விஷயங்கள் தவிர மற்றதெல்லாம் திமுக என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே தானே இப்போ நடந்துட்டு இருக்கு. என்ன பெரிய வித்தியாசம் சொல்றீங்க நீங்க? லஞ்சம் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் பெருமளவு முயற்சிகள் அவ்வளவுதான். ஓரளவுக்கு குறைஞ்சிருக்குல்ல சார்? பிராக்டிகலா ரியலா பார்க்கும் ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. இன்று கோட்டையில முதல்வர் விஜய் அவர்கள், அதாவது முதல் முறையாக திமுக அதிமுக அல்லாத கட்சிகள் சுமார் 50 ஆண்டு காலத்துக்கு பிறகு முதல் முறையாக விஜய் அவர்கள் கொடியேற்றி இருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? என்னங்க இது, அதாவது காங்கிரஸுக்கு அப்புறம் திமுக, அதுக்கப்புறம் அதிமுக மாற்றி மாற்றி வந்திருக்காங்க. இப்போ இவர் வந்திருக்காங்க. இதில் யாரோ ஒருத்தர் சொன்னாங்களே, முதல் முறையாக மக்கள் முதல்வர் கொடியேற்றுகின்றார் அப்படின்னு கூட சொன்னாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் அப்படி இல்லையா? உதாரணமாக மக்கள் முதல்வர்னு யாரை சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? முதல்ல அந்த டேர்ம் எப்போ வந்தது அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் பதவி விலகிட்டு OPS அவர்கள் அந்த நாற்காலியில், அது சட்ட சிக்கல், அப்போ தான் இவங்கள மக்கள் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் அந்த வார்த்தைகள்லாம் சொல்ல வேண்டாம். எம்ஜிஆர் அவர்களோடவா ஒரு மிகப்பெரிய மக்கள் முதல்வர் இந்த நாடு பார்த்துட போகுது. ரைட்டு, முதலமைச்சர் கொடியேற்றிருக்கார், அவங்க குடும்பம் வந்திருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே இதில் எதுவும் இருக்கிறதா நான் பார்க்கல. இல்லை சார், இதில் என்ன அப்படின்னா திமுக அதிமுக திராவிட கட்சிகள்லாம் 50 ஆண்டு காலமாக கோல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ திராவிட கட்சிகள் அப்புறப்படுத்தப்பட்டு முதல் முறையாக புதிதாக ஒரு கட்சி, அதனுடைய முதல்வர் அவர்கள் கொடியேற்றியிருக்காங்க. பாருங்க, கட்சி பேர் மாறி இருக்கலாம், முதலமைச்சர் மாறி இருக்கலாம், ஆனால் நடவடிக்கைகள் எதுவும் மாறின மாதிரி தெரியலையே. ஒரு சில விஷயங்கள் தவிர மற்றதெல்லாம் திமுக என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே தானே இப்போ நடந்துட்டு இருக்கு. என்ன பெரிய வித்தியாசம் சொல்றீங்க நீங்க? லஞ்சம் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் பெருமளவு முயற்சிகள் அவ்வளவுதான். ஓரளவுக்கு குறைஞ்சிருக்குல்ல சார்? பிராக்டிகலா ரியலா பார்க்கும் இதெல்லாம் உடனே எல்லாம் சொல்லிட முடியாதுங்க. ஏன்னா சட்டம் ஒழுங்கும் சரி, லஞ்சமும் சரி, ஒரே நாளில் ஒரு மந்திர கோலை வச்சுன்னு மந்திரகாளி அப்படின்னா மறைஞ்சு போற விஷயம் கிடையாது. பொதுவாகவே ஒரு புதிய ஆட்சி வருகின்றது அப்படின்னா, இல்லை ஒரு ஆஃபீஸ்னு இருந்தா கூட புதுசாக ஒரு ஆஃபீஸர் வந்துக்கிறாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னா முதல்ல கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் 6 மாதம் கழிச்ச பிறகு தான் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றது தெரியும். அதனால் இப்போவே நம்ம மாதிரிலாம் ஒரு முடிவுக்கு, ஏன்னா மற்றதுக்கெல்லாம் 1 வருஷம் 6 மாதம் டைம் கொடுங்கன்னு கேட்குறீங்களே, அப்போ இதுக்கு மட்டும் சர்டிஃபிகேட் மட்டும் உடனே நிற்கிறீங்க.
6 மாதம் இல்லை 1 வருஷம் போட்டோம், அதுக்கப்புறம் வந்து ஊழல் ஒழிஞ்சிக்குதா லஞ்சம் ஒழிஞ்சிக்குதா அப்படின்றத நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். அது ஒரு மாற்றம், ஒரு முயற்சி தெரிகின்றது, அதை நான் மறுக்கலை. பட் அது உடனே பலன் கொடுத்துருச்சா அப்படின்னா அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. மற்றபடி எல்லாம் ஒரே கட்சிகளாக தான் நான் பார்க்குறேன். எந்த வித்தியாசமும் எனக்கு பெருசாக தெரியல சிவா. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் கோமாளி சர்க்காரை கண்டு சமூக விரோதிகளுக்கு பயம் கிடையாது, அதனால தான் நாட்டில் வந்து இந்த கொலை கொள்ளை போன்ற சம்பவங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் முன் வச்சிருக்காங்க. இந்த கோமாளி சர்க்கார் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது ஒன்று சொல்ல வேண்டியது தான். இப்போ கொலை கொள்ளைகள்னால் உடனே இவங்க ஆட்சியில் இருக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுப்பாங்க. வந்து இப்போ இந்த மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் போன ஆட்சியில் எவ்வளவு கொலைகள், இந்த ஆட்சியில் எவ்வளவு கொலைகள் அப்படின்னு சொல்லிட்டு 7.43% குறைந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கொலை அப்படின்னா திமுக ஆட்சியில் என்ன சொன்னாங்க, அது வந்து சொத்து தகராறு, இல்லை வந்து பங்காளி தகராறு. எங்க கொலை இச கொலை, அது எந்த காரணத்தினால கொலை நடந்தால் நமக்கு என்ன வந்தது, இப்படி தானே சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஸோ அதே பாணியில் தான். இதில் இன்னொன்று கவனிக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அது என்ன ஏது அப்படின்னு சம்பந்தப்பட்டவர்கள் தரப்பிலிருந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அரசு தரப்பிலிருந்து வேறு விளக்கம் வருகின்றது. அது அப்படி இல்லை, இது இப்படி இல்லை அப்படின்னு. எதை நம்புறதுன்னே நமக்கு தெரியல. ஆனால் ஒட்டுமொத்தத்தில் கொலை நடக்குது, பாலியல் வன்முறை நடக்குது, எல்லாமே நடக்குது. அப்போ போன ஆட்சியில் நடந்தது, இங்கேயும் நடந்தது அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அப்போ திமுக சொன்னதை தான் இவங்களும் சொல்கிறாங்கன்ற மாதிரி ஆகுது இல்லையா? அதுதான் நான் சொன்னேன். கட்சி பேர் மாறி இருக்கலாம், முதலமைச்சர் மாறி இருக்கலாம், அமைச்சர்கள் மாறி இருக்கலாம். ஆனால் அன்றைக்கி என்ன நடந்ததோ அதுதான் இன்றைக்கி நடக்குது, இன்றைக்கி என்ன நடக்குதோ அதுதான் நாளைக்கு நடக்க போகுது. இப்போ சொல்லுங்கள், மாற்றம் இருக்குதா அப்படின்னு. சார், இப்போது அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக திமுக மறைமுக கூட்டணி இப்போ நேரடி கூட்டணியாக மாறிவிட்டது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. மாறினா உங்களுக்கு என்ன வந்தது? இல்லை மாறக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்கள் யார்? இல்லை, பாஜகவுக்கு எதிரான நிலையில தான் திமுக நீண்ட நெடிய காலமாக அரசியல் செய்துட்டு இருக்காங்க. நீங்கள் பாஜகவில் இருந்து தானே வந்தீங்க. இன்றைக்கி பாஜகவுக்கு எதிராக அரசியல் செய்யும் போது அப்போ பாஜகவுக்கு எதிராக அரசியல் செஞ்சவங்க பாஜகவோடு சேர்ந்து அரசியல் செய்கிறது என்ன தப்பு சொல்லுங்களேன். நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்தே தாவேகா அப்படின்னா பரவாயில்ல. இல்லை அதிமுக, அஃப்கோர்ஸ் அதிமுகலையும் இருந்தார்ல அவர், ஏதோ அதிமுகலேருந்து தாவேகா இப்போ தான் நிறைய பேர் போய் நிற்கிறாங்களே, அந்த மாதிரி ஏதாவது போனால் கூட சொல்லலாம். உங்கள் ஆரம்பமே பாஜக, இன்னைக்கு பாஜகவை குறை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது? ஆர்எஸ்எஸ்ல இருந்து பாஜக போதுமா? அப்புறம் அவங்கள குறை சொல்றதுக்கு உங்களுக்கு என்னங்க தகுதி இருக்குது சொல்லுங்க. அப்ப அங்க இருக்கும்போது இதே அந்த வள்ளுவருக்கு காவி உடை அணிவித்த சர்ச்சை, இவர் பாஜகவில் இருக்கும்போது என்ன பேசினார்ன்ற வீடியோவும் நான் பார்த்தேன். இப்போ அதே கருத்தை சொல்வார் அவரு. அதனால நாமளே வந்து டெய்லி ஒரு கலர் சொக்கா போடுற மாதிரி அமைச்சர்கள் வெள்ளை சொக்கா போடுறாங்க. பட் நாம கலர் கலராக சொக்கா போடுற மாதிரி கொள்கை அங்கே இருக்கும்போது ஒரு கொள்கை, இங்கே இருக்கும்போது ஒரு கொள்கைன்னு மாறி மாறி பேசிவிட்டு அவங்க 2 பேரும் சேரக்கூடாது. நேரடியாக அவங்க சேர்ந்தா உங்களுக்கு என்ன வந்ததுன்றேன். அதை எப்படி சேரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்ல முடியும்? நேற்று வரைக்கும் நீங்கள் தேர்தலில் திமுக தான் எங்களுக்கு எதிரின்னு சொன்னீங்க. ஏன்னா அதிமுகவோட கூட்டணியாக வச்சுருந்தீங்க. விசிகால வன்னியரசு அவர்களாகட்டும், திருமாவர்களாகட்டும், உங்களை பற்றி எவ்வளோலாம் பேசினாங்கன்னு தெரியும். அவ்வளோலாம் வந்து நேரடியாக எதிர்த்து விட்டு இன்னைக்கு அவங்களோட கூட்டணி வச்சுருக்கிறீங்களா? அப்புறம் நீங்கள் வந்து பாஜக திமுக கூட்டணி சேரக்கூடாதுன்னு சொல்றது ஏதாவது நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? வைத்தறிச்சல் தான், வேற ஒன்றும் கிடையாது. அதாவது திமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியல, மக்களுக்கு தெரியப்படுத்துறாங்க சார். மக்களுக்கு தெரியும், அது நீங்கள் ஒன்றும் தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்றதும் தெரியும், எங்கெங்கெல்லாம் போனீங்கன்றதும் தெரியும், இன்றைக்கி எங்கே இருக்கீங்கன்றது தெரியும், அன்றைக்கி என்ன பேசுனீங்க, இன்றைக்கி என்ன பேசுகிறீங்க அப்படின்றதும் தெரியும். அதிமுக எந்த அதிமுக அப்படின்னு கேட்குறாரு. உடனே டக்குன்னு பதில் சொல்லிருக்கணும். சார் நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்தீங்களே அந்த அதிமுக அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். என்ன பண்ணுறது, நமக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். அதிமுக வந்து பிளவுபட்டு இருக்கிறது. எடப்பாடி தலைமையில் ஒரு அதிமுக, இந்த பக்கம் எஸ்பி வேலுமணி தலைமையில் ஒரு டீம், வேலுமணியிலிருந்து விரிசல் ஏற்பட்டு தங்கமணி தலைமையில் ஒரு டீம். என்னங்க பண்ணுறது, நீங்கள் முன்னாடி வந்துட்டீங்க, அவங்க பின்னாடி வந்து நிற்கிறாங்க, அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? அந்த கட்சி உடஞ்சி போனால் நீங்கள் தான் வந்து இன்னும் அந்த கட்சியை சுத்தமாக உங்களோட சேர்த்துக்கணும் மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. போதா குறைக்கு அதிமுக தலைவர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா அவங்களெல்லாம் நீங்கள் சொந்தம் கொண்டாடின்னு இருக்கிறீங்க. அப்புறம் அந்த கட்சியை நீங்கள் வந்து நக்கல் பண்ணுறது சரியா? இல்லை அந்த அளவுக்கு எந்த அதிமுக அப்படின்னா அவங்களை கிட்டே சேர்க்காதீங்க, அதிமுகலேருந்து யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்லணும். இல்லை அதிமுக ஊழலே இல்லை அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பீங்களா? என்ன பண்ணுறது, ஊழல் குற்றச்சாட்டு பெண்டிங்கில் இருக்குது கேஸ் அப்படின்னும் போதே அவங்கள கூட சேர்த்துக்கின்னு நீங்கள் கேட்டிங்களே அந்த லஞ்சம் ஊழல் ஒழிப்போம் அப்படின்னு. கேஸு பெண்டிங்கில் இருக்கவங்களாம் கூப்பிட்டு உட்கார வச்சிக்கின்னு நீங்கள் வந்து ஊழலை ஒழிப்போன்னு சொன்னால் சிவா, இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவராக தெரியலையா? பக்கத்தில் இருக்கவங்க யார், அவங்க மேலே என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்குது,
அதெல்லாம் நாம் கூட சேர்த்துக்கின பிறகும் அதுவும் எப்படி திபுன்னு ஓடி வராங்க உள்ளார. அவங்களெல்லாம் வச்சுக்கின்னு நாங்கள் வந்து இதை ஒழிப்போம் அப்படின்னா எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இன்னும் மாதிரி தெரியுதுல்ல. மத்தியில் டெல்லியில் வந்து சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் கொடுத்த தேநீர் விருந்தில் கனிமொழி எம்பி கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருந்தது. ஆனால் கனிமொழி எம்பி பேசும்போது இல்லை நான் தேநீர் விருந்தில் கலந்துக்கல, நாடாளுமன்றத்தில் இருக்கை சம்பந்தப்பட்டு மனு கொடுப்பதற்காக அந்த நேரத்தில் போய் ஓம் பிர்லா அவர்களை சந்தித்தேன் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. கலந்துக்கினா தான் என்ன தப்பு? ஏங்க இங்கே வந்து கவர்னர் கொடுக்குற டீ பார்ட்டியில் முதலமைச்சரே கலந்துனது இல்லையா? இல்லை ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கினாங்களா இல்லையா? ஒரு சில கூட்டணி கட்சிகள் வந்து திமுகவோட இருந்தவங்க நாங்கள் போக மாட்டோம்னு சொன்னாங்க. அப்போ அவங்களே போனாங்க. இத்தனைக்கும் கவர்னருக்கும் இவங்களுக்கும் எவ்வளோ மோதல் இருந்தது அப்படின்றது தெரியும். அதே மாதிரி தேநீர் விருந்தில் கலந்துக்கணும்னு சொன்னால் தப்பு என்ன இருக்குது இதில்? இது ஒன்றும் இல்லையே. ஆனால் கனிமொழி அவர்கள் வந்து கலந்துக்கல அப்படிங்கிற கருத்துக்களை தானே மூடி மறைக்கக்கூடிய, பூசினா மாதிரியும் இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு வேற ஒன்றும் கிடையாது. அவங்க கெத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க இல்லை நாங்கள் எங்களுடைய டிமாண்டுக்கு தான் அவங்க வந்து பணிந்து வந்தார்கள் பாஜக அப்படின்னு சொல்லிக்கணும் டீலிமிட்டேஷன் விஷயத்தில். அதனால தான் இப்படிலாம் வந்து பூசி மொழிகிறாங்க. இது வேற ஒன்றும் கிடையாது. இந்த சீட்டு அலோகேஷன் அப்படின்றது எப்போவோ லெட்டர் கொடுத்துட்டாங்க, ஞாபகம் இருக்கா? எப்போ காங்கிரஸ் அப்போ அங்கே போனாங்களோ அப்போவே சொல்லிட்டாங்க இவங்களுக்கு எந்த சங்காந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் எனக்கு தனி இருக்கைகள் ஒதுக்குங்க அப்படின்ட்டு அப்போவே லெட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் மறுபடியும் நான் லெட்டர் கொடுக்க போகிறது எங்களெல்லாம் நாங்கள் சின்ன குழந்தை நினச்சினீங்களா நீங்கள் எதை சொன்னாலும் கேட்கறதுக்கு? அப்போ ஏற்கனவே சொல்வது போல இந்த ஒரு இவங்க பாஜக திமுக அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணி உருவாகி விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? நீங்கள் அப்படி பார்க்காதீங்க. அதிமுக பாஜக திமுக இப்படி சொல்லுங்க. அப்படி ஒரு கூட்டணி உருவாகி விட்டது அப்படி கூட வச்சுக்கலாமே. ஏன்னா இன்னும் அதிமுக கூட்டணியில தானே இருக்குது பாஜக. எந்த அதிமுக அப்படிங்கிற கேள்வி. ஏதோ ஒரு அதிமுகங்க, ஒரு 7 அதிமுகல ஒரு அதிமுக, எடப்பாடி தலைமையில அதிமுக பாஜகவோட தான் இன்னும் இருக்குது. அதை ஒத்துக்கிறீங்கல்ல? அப்ப திமுகவும் சேருது. இந்த பக்கம் அதிமுக, இந்த பக்கம் திமுக, நடுவுல பாஜக. என்ன ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்களா? குட், மைண்ட்ல வச்சுக்கிறேன். இல்ல மக்கள் ஏத்துக்குவாங்களா சார்? ஏன்னா மக்கள் என்ன ஏன் ஏத்துக்க மாட்டாங்க? இல்ல நீண்ட நெடிய காலமாக பாஜக எதிர்ப்பு, சனாதன ஒழிப்பு அப்படின்னு சொல்லி பயணிக்கக்கூடிய திமுக பாஜக கூட கை கோர்த்தாங்க அப்படின்னா எப்படி சார்? ஏன்னா இவங்களுடைய வாக்கு வங்கியே பாஜக எதிர்ப்பு தான். இதே திமுக வந்து பாஜகவோட கூட்டணியில இருந்து மந்திரி சபையில எல்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வெளில வந்துட்டு அவங்க வந்து மதவாத கட்சின்னு சொன்னாங்க. இல்லை குஜராத் கலவரம் சொல்றாங்களே, அது நடக்கும்போது திமுக எங்க இருந்ததுன்னு கொஞ்சம் கேட்டு பாருங்க. யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. அப்படி இருந்துச்சு அவங்க வெளில வந்து பாஜகவை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னா பாஜக எதிராக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணும்போது இந்த மக்கள் ஏத்துக்கலையா? அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஆமா பாஜக நல்ல கட்சி, காங்கிரஸ் தான் வந்து நம்மளை முதுகில் குத்திய கட்சி அப்படின்னு சொன்னாலும் ஜனங்க ஏத்துக்க போறாங்க. இதே காங்கிரஸ் அதிமுக திமுக 2 பேர் முதுகிலையும் மாறி சவாரி பண்ணலையா? இங்க திமுகவோட சேர்ந்து இருந்திருப்பாங்க. 80 திமுகவோட இந்திரா காங்கிரஸ் கூட்டணி, அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பக்கம் கூட்டணி, 2 பக்கத்துல எந்த பக்கத்துல கூட்டணியில் இப்போ திமுகவோட கூட்டணியில் இருக்கும்போது வந்து எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக இவங்க விமர்சனம் பண்ணவே இல்லையா இந்திரா காங்கிரஸ்? மறுபடியும் 84 மற்ற இதுல வந்து அதிமுகவோட கூட்டணியில் இருக்கும்போது ஜனங்க ஓட்டு போடவே இல்லையா? ஜனங்களுக்கு இதெல்லாம் கவலையே கிடையாது. அந்த நேரத்துக்கு என்னவோ அது மாதிரி ஓட்டு போடுவாங்க. இது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இவங்கெல்லாம் வந்து மாறி கூட்டணி வச்சுக்கிறாங்க. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 876164.